பை நீங்க இந்த பிரபஞ்சத்தை பத்தி, பிரபஞ்ச ரகசியத்தை பத்தி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கான டாபிக் வந்து பிரபஞ்சம் நமக்கு தரக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள். அதை இப்படிதான் நீங்க வாங்கிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை நீங்க சொல்லுவீங்க? பிரபஞ்சம் எல்லாருக்குமே கொடுக்கும், எல்லாருக்கே பொதுவானது. பிரபஞ்சம் வந்து நல்லதும் கொடுக்கும், கெட்டதும் கொடுக்கும். எப்படி நல்லது மட்டுமே கொடுத்துட்டு இருக்காது, பொறுப்பு கொடுக்குறது. அதே மாதிரி பிரபஞ்சம் இழப்பும் கொடுக்கும், அள்ளியும் கொடுக்கும், இருக்கிறத மொத்தமாக வழிச்சும் கொடுத்துரும். ஏன்னா பிரபஞ்சம் எப்படி கொடுக்குதோ அந்த மாதிரி கரெக்டாக அதை வாங்கிக்கணும். பிரபஞ்சம் கொடுத்துட்டு தாமா இருக்குது. இந்த பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் எல்லா நொட்டுலசுக்கு சொல்லி வர வரத்தை தட்டி விட்டுறேன். அந்த வரம் யாருக்கு கொடுத்தது? பிரபஞ்சம் கொடுத்தது. அந்த பொண்ணு நீ ஒன்று தட்டி விடுவேன், 35 வயசு 40 வயசு பொண்ணே கிடைக்காது. ஆமாவா இல்லையா? ஏன் நல்லா யோசிச்சு பாருங்க, யார் கல்யாணமாக இருக்கும் அவங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வரம் வந்திருக்கும். அதுதான் பிரபஞ்சம் கொடுத்தது. பிரபஞ்சம் இப்படி கொடுக்கும்போது பிஸ்மில்லா நீ வாங்கி வச்சுக்கணும், கொடுற தெய்வமேனு. அதை நீ தட்டினா தட்டிக்கிட்டே போகும். அர்ஜுன் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிப்ளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், நீங்க இந்த பிரபஞ்சத்தை பத்தி, பிரபஞ்ச ரகசியத்தை பத்தி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கான டாபிக் வந்து பிரபஞ்சம் நமக்கு தரக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள். அதை இப்படிதான் நீங்க வாங்கிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை நீங்க சொல்லுவீங்க? அது தெரிஞ்ச எல்லாமே ராஜாவாயிடுவாங்களே. யாருமே பணியாளர்கள் சிப்பாய்கள் இருக்க மாட்டாங்க, எல்லாமே ராஜா தான். ராஜா ஆகிறதுக்கு வந்து ஒரு தந்திரம்னு சொல்லுவாங்க, தெரியுமா? சராசரி மனுஷன் தான் எப்படி ராஜாவாகிறான், அந்த தந்திரத்தை அவன் தெரிஞ்சு வச்சுருக்கான். லீடராக இருக்கிறவங்க இன்றைக்கும் ஓனராக இருக்கிறவங்களும் தந்திரம் தெரிஞ்சவன். எதுவுமே தெரியாதவன் பாருங்கள், கடைசி வரையுமே அடிமட்டத்தில் தான் இருப்பான். ஸோ இந்த பிரபஞ்சம் அப்படின்னு பேச போனீங்கன்னாம்மா, இந்த பிரபஞ்சம் வந்து எல்லாருக்குமே எல்லாமே கொடுக்குதுமா. எப்படி? பிரபஞ்சம் பொதுவானது, எல்லாருக்கும் சமமானது. எல்லாருக்கும் சமமானது. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்துவர் அந்த கம்யூனிட்டிலாம் இங்கே பார்க்கல. பிரபஞ்சம் அவருக்கு வேறு இரவு வருதா, எனக்கு வேறு இரவு வருதா? இல்லை. அவருக்கு எதனா பகலா, எனக்கு என்ன அவருக்கு ஒரு சூரியன், எனக்கு ஒரு சூரியனா? இல்லை, எனக்கு ஒரு நிலை, அவருக்கு ஒரு நிலை, எதனா வருதா? இல்லை இல்லை, எல்லாம் ஒன்று தானே. ஸோ பிரபஞ்சம் ஒன்று தான். ஸோ அந்த நம்ம வழிபடுற விதம் தான் வேறு. ஸோ என்னோடய விதம் நான் எப்படி வழிபடுறேன், உங்களோட விதம் நீங்கள் வழிபடுறீங்க. கிறிஸ்துவர் ஒரு விதமாக. ஸோ வழிபடுற முறைகள் தான் வேறு தவிர, ஆனால் போய் சேர்ற இடம் ஒன்று தான். ஒன்று பிறப்பு, ஒன்று இறப்பு, நடுவில் தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் ஸோ நம்ம வாழ்கிற இந்த என்ன சொல்கிறது வேறு வேறு சமுதாயன்றது. ஸோ பிரபஞ்சம் எல்லாருக்குமே கொடுக்கும், எல்லாருக்கே பொதுவானது. பிரபஞ்சம் வந்து நல்லதும் கொடுக்கும், கெட்டதும் கொடுக்கும். எப்படி? நல்லது மட்டுமே கொடுத்துட்ருக்காது, பொறுப்பு கொடுக்குறது. அதே மாதிரி பிரபஞ்சம் இழப்பும் கொடுக்கும், அள்ளியும் கொடுக்கும், இருக்கிறத மொத்தமாக வழிச்சும் கொடுத்துரும். ஏன்னா பிரபஞ்சம் எப்படி கொடுக்குதோ அந்த மாதிரி நீ கரெக்டாக அதை வாங்கிக்கணும். பிரபஞ்சம் கொடுத்துட்டு தாமா இருக்குது இந்த பிரபஞ்சம் எல்லாத்துக்குமே. ஆனால் யாரும் சரியான முறையில் சரியான விஷயத்தில் வாங்கிறது இல்லை. சிம்பிளாக எடுத்துங்களேன், பிரம்ம முகூர்த்தத்தை திரும்பி எந்திரிக்கிறாங்க, ரொம்ப கம்மி. ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு நீங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிங்கு தான். வாழ்க்கை சக்ஸஸ் தான், பிஸ்னஸில் சக்ஸஸ் தான், வியாபாரத்தில் சக்ஸஸ் தான். ஆமாவா இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் எந்திரிக்கிறாங்களா? எந்திரிக்கிறது இல்லை. பிரம்ம முகூர்த்த ரகசியம்னு நம்ம எத்தனை வீடியோ போட்டிருக்கோம், அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ பிரம்ம முகூர்த்தத்தை எந்திரிச்சா என்னென்ன பலன் உண்டு தெரியுமா? ஆனால் நம்மளால் எந்திரிக்கிறது கிடையாது. ஒரு 100க்கு ஒரு 10% தான் எந்திரிக்கிறாங்க, 90% எந்திரிக்கிறதே இல்லை. அப்புறம் எப்படி உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கும்? அது கொடுக்கும்போது நீ தூங்கிட்டுல இருந்த தானே உண்மை. அது கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்கணும், கொடுக்க வேண்டிய நேரத்தில் அது கொடுக்கும். அது கொடுக்கும்போது நீ தூங்கிட்டு இருந்தால் எப்படி கொடுக்கும் உனக்கு? ஒரு தேவதை வந்து உனக்கு வீட்டில் வந்து படி அளக்கும் போது கதவு முட்டி பாட்டு கொட்டை விட்டு தூங்கின்னு இருந்தேன்னா அப்போ தேவதை எப்படி படி அளக்கும்? அது படி அளக்கும் போது லக்ஷ்மி உங்கள் வீட்டில் இருக்கும்போது, பர்க்கத்து உங்கள் வீட்டுக்கு வரும்போது வீடு திறந்துருக்கணும், வாசல் மங்களகரமாக இருக்கணும், வீடு மங்களகரமாக இருக்கணும், நீ சுத்தபத்தமாக இருக்கணும், உன்னை சுற்றி பாசிட்டிவ் இருந்தால் பர்க்கத்து உள்ளே வரும். ஸோ பிரபஞ்சன்றது பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனுக்கு சராசரி எல்லாமே கொடுக்குமா. இரவு கொடுக்குறதும் பிரபஞ்சம்தான், பகல் கொடுக்குறதும் பிரபஞ்சம்தான், மழை கொடுக்குறதும் பிரபஞ்சம்தான், சரிங்களா? வெயில் கொடுக்கறது, நிழல் கொடுக்கறது கூட பிரபஞ்சம்தான், இயற்கை காற்று கொடுக்குறதும் பிரபஞ்சம்தான். ஸோ மரம், செடி, கொடி எல்லாமே பிரபஞ்சம்தான், உயிர் கொடுக்குறதும் பிரபஞ்சம்தான். அந்த பிரபஞ்சத்துக்கு நீ என்ன கொடுத்த? அதே மாதிரி அதை கொடுக்கும்போது அதை பயன்படுத்திக்கணும். நான் கொடுத்தது கூட நான் அப்புறம் சொல்கிறேன். ஒரு பிரபஞ்சம் உனக்கு எல்லாமே கொடுக்குதுன்னா அதை நீ சரியான முறையில் பயன்படுத்தணுமா. ஒரு வேலை கிடச்சிதா, அந்த வேலையை கரெக்டாக போகணும், கரெக்டாக செய்யணும், நல்ல பேர் வாங்கணும், நல்ல பொசிஷனுக்கு வரணும், நல்ல கிரேடு வரணும், நீ யோசிச்சு பாருங்கள், பண்ணிடலாம். அதை கொடுக்கும்போது அது சம்பளம் கம்மியாக இருக்குது,
அவ்வளோ தூரம் எவன் போவான்? இங்கே இருக்கணும் தான் சொல்லுங்களேன். என் ஏரியாக்குள்ளே இருக்கா நான் வரேன், உனக்கு ஒரு வேலை கொடுத்ததில்ல, அது யார்? பிரபஞ்சம் கொடுத்தது. அதுக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த கிடைச்ச வேலை நீ செஞ்சுக்கிட்டே இன்னொரு வேலை நீ அப்டேட் ஆகணும். இல்லை நான் பெட்ரோமாஸ் லைட்டு தான் வேணும், நான் தலைக்கீழே தான் குதிப்பேன்னு அது வரவே நீ வீட்டில் உட்காந்துட்டு இப்போ கேட்டால் சொல்லு வேலை கிடைக்கலன்னுவேன். எல்லா வேலைக்காரனுக்கும் வேலை இருக்குமா, நம்ம ஆளுங்க செய்கிறதில்ல. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ காவங்களில் இருக்கிறவனுக்கு மவுண்டோட வேலை கொடுப்பேன், நான் மவுண்டோடு வரணுமா, இங்கே எங்கன்னா நான் சொல்லுங்களேன் வரேன்னுமா. ஏன் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கே 10 மைல் 15 மைல்லாம் போய் தண்ணி தூக்கிட்டு வந்தாங்க. ஒரு குடம் தண்ணி பக்கத்து ஊருக்கே பக்கத்து ஊருக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க, பக்கத்து ஊருக்கு போய் விவசாயம் பண்ணுவாங்க. ஒரு கரண்ட் இல்லாத வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் இப்போது தடுக்கி விழுந்தால் எல்லாமே கையில் உலகமே வச்சுட்டு நம்ம ஆளுங்க பக்கத்தில் இருக்கிற 10 கிலோமீட்டர் கூட வேலைக்கு போக மாட்டானுங்க. கேட்டால் வேலை இல்லைன்னுவாங்க. சரி எவ்வளோ சாமி கும்பிட்றேன், வேலை சாமியே கொடுக்குறதில்ல, எவ்வளோ பூஜை பண்ணுறேன், எனக்கு வருமானமே வர்றது, எப்படியா வரும்? தூரம் கிட்டெல்லாம் கணக்கு இல்லை. இந்த பிரபஞ்சம் உனக்கு ஒன்று கொடுக்குதுன்னா அது உனக்கானது. ஒரு வேலை கிடச்சிதா அது உனக்கு கொடுத்துருக்கு, நீ அதை செய். போகிற வழியில் விழுந்துட்டியா, நீ விழுந்த விதி விழுந்துட்ட. அதே கீழே ஒரு நாள் ஒரு 50,000 கிடைக்குதுன்னா அது விதி, கிடைக்கும் எடுத்துகிட்டு போ. அதே 50,000 உங்கள்கிட்ட தொலைஞ்சா அது விதி, விட்டுட்டு போ. கிடைக்கும் போது எடுத்துக்கிட்டல, தொலையும் போது விட்டுட்டு தான் வரும். ஐயோ தொலைஞ்சிச்சேன்னு பொண்டாட்டி அடிக்கிறது, வீட்டில் போட்டு உதைக்கிறது, டென்ஷன் ஆகுறது. ஆனால் கிடச்சா மட்டும் கப் சுப்புன்னு அடிச்சுட்டு போயிடுறது. அப்போ கொடுக்கும்போது ஈஸியாக எடுத்துக்கல, போகும்போதும் அதே மாதிரி தான் எடுத்துக்கணும். ஆனால் நம்ம மக்கள்கிட்ட அந்த மனநிலை கிடையாது. வர்றது மட்டும்தான் சைலண்ட்டாக வாங்கிப்பாங்க, போகும்போது வைலண்ட் ஆயிடுறது. உண்மைமா நம்மவா இல்லையா? ஸோ பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் எல்லாமே கொடுக்குது. மரம் செடி கொடி எல்லாமே எப்படி நம்ம பயன்படுத்துகிறோமோ அது மாதிரி வருமானம் கொடுக்குது, உணவு கொடுக்குது. நம்ம ஆளுங்க காலையில் 7 மணி 8 மணி சாப்பிட சொன்னால் 12 மணிக்கு சாப்பிடுவாங்க. மதியானம் சாப்பிட சொன்னால் 4 மணிக்கு சாயந்தரம் சாப்பிடுவாங்க. சாயந்தரம் சாப்பிட சாப்பாடு நைட்டு சாப்பிடுவாங்க. அப்போ நம்ம ஆள் மாத்திரமா பிரபஞ்சம் மாற்றம். பிரபஞ்சம் சாப்பாடு கொடுக்குது, இயற்கை கொடுக்குது, காற்று கொடுக்குது, உனக்கான வாழ்க்கை கொடுக்குது, உனக்கான மனைவி கொடுக்குது, உனக்கு குழந்தைங்க கொடுக்குது. லவ் பண்ணும்போது ஓப்பனாகவே பேசுகிறேன், பண்ணும்போது 2 அபார்ஷன் பண்ணிடுது. கல்யாணத்துக்கு வரங்க குழந்தை பிறக்கிறது. ஒரு குழந்தை கல்யாணம் ஆச்சா, குழந்தை கொடுத்துச்சு, அது யார் கொடுத்தா? பிரபஞ்சம் கொடுத்தது, இறைவன் கொடுத்தானா? கப் சுப்புன்னு நீ வச்சுக்கணும். நீ என்ன பண்ணுற? கல்யாணம் இப்போ தான் ஆச்சு, நம்ம லைஃபே என்ஜாய் பண்ணல, நம்மளுக்கு எதுக்கு நம்ம செட்டிலே ஆகலை, நம்ம ஒன்றும் ஒரு ஸ்டேட்டஸ்லேயே வரல, நம்மகிட்ட எதுவுமே இல்லை, நம்மளுக்கு எது இப்போ குழந்தை போய் கழிச்சிடுறாங்க. பண்ணுறாங்களா இல்லையா? பண்ணுறாங்கள. அப்போ அது உனக்கு பிரபஞ்சம் அந்த குழந்தையால் நீ எவ்வளோ ராஜா கூட இருக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் கூட போயிருக்கலாம், ஏதோ நடந்திருக்கும். ஆனால் அந்த வாரிசு நீ மண்ணுக்கு வந்திருக்கணும், அதை நீ கெடுத்துடுற. அதுக்கப்புறம் நீ 10 வருஷம் கோயிலுக்குள்ளே அழைகிற குழந்தை இருக்க மாட்டேங்க. உனக்கு பிரபஞ்சம் கொடுத்துதே, நீ எடுத்துக்கலையே. அதே மாதிரி தான் ஒரு பொண்ணு பார்க்க போவாங்க, ஒரு ஃபோட்டோ காட்டுவாங்க, அது ஒல்லியாக இருக்குது, சோடா பொடி போட்டிருக்கு, கண்ணாடி போட்டிருக்கு, பொண்ணு அழகா இல்லை, குண்டாக இருக்குது, வசதி இல்லை, கார் இல்லை, பங்களா இல்லை, வாடகை வீட்டுவாங்க, எல்லாம் நொட்டுலசுக்கு சொல்லி வர வாரத்தை தட்டி விட்டுறேன். அந்த வரம் யாருக்கு கொடுத்தது? பிரபஞ்சம் கொடுத்தது. அந்த பொண்ணு நீ ஒன்று தட்டி விடுவேன், 35 வயசு 40 வயசு பொண்ணே கிடைக்காது. ஆமாவா இல்லையா? ஏன் நல்லா யோசிச்சு பாருங்க, யார் கல்யாணமாக இருக்கும் அவங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வரம் வந்திருக்கும், அதுதான் பிரபஞ்சம் கொடுத்தது. பிரபஞ்சம் இப்படி கொடுக்கும்போது பிஸ்மில்லா நீ வாங்கி வச்சுக்கணும், கொடுற தெய்வமேனு. அதை நீ தட்டினா தட்டிக்கிட்டே போகும். அது பதவியாக இருக்கட்டும், உன்னோட வருமானமாக இருக்கட்டும், திருமணமாகட்டும், சொத்தாகட்டும், குழந்தையாகட்டும். மக்களே ஒன்று சொல்கிறேன், ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா, இந்த இறைவன் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குதுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் பார்க்காம பிஸ்மில்லான்னு வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு பொண்ணு அமைஞ்சுதா, ஓரளவுக்கு கரெக்டாக இருந்தால் ஓகேவா, கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஒரு வேலை கிடச்சிதா, பெரிய வேலை, உங்கள் பதவி இல்லையா, உங்களோட வசதிக்கு இல்லையா, உங்களோட படிப்புக்கு இல்லையா, இப்போ அது கிடச்சிருக்கா, இப்போ அதை பண்ணுங்கள். பண்ணிக்கிட்டு வேறு வேலைக்கு தேடுங்க. சொல்ல வர கணத்து என்னென்னா, எது உங்களுக்கான தேடி வருதோ அது வரும், அது வெறி இது பண்ணுங்கள், தப்பே கிடையாது. அப்போ என்ன ஆகுனா, கிடச்சதை நீங்கள் பண்ணும்போது பிரபஞ்சமே உங்களை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகுமா? அது அந்த மாதிரி பண்ணவங்க தான் இன்றைக்கெலாம் சாதிச்சிருக்காங்க, சக்ஸஸ் ஆகிருக்காங்க. ஆமாம்மா. ஒரு சின்ன டீ கடை வச்சவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டார் ஹோட்டல் வச்ச அளவுக்கு இருக்காங்க. ஒரு சின்ன ரோட்டுக்கல்ல பிரியாணி கடை வச்சவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 50 பிரியாணி கடைக்கு சொன்னவங்க இருக்காங்க. டாட்டா இங்கே வந்தார், நம்ம சரவணா எவ்வளோ பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிள் அவங்களாம் வந்து நான் எதுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிள் நம்ம இப்போ யூடியூப்பில் வர சேலம் மாறாடு பிரியாணிக்காரு, அவர் பார்த்தீங்கன்னா இதே ரோட்டில் வண்டி கடை பிரியாணி அவர் வாயிலே சொல்கிறாரு. இன்றைக்கி வண்டி கடை வச்சவர், அவர் காரில் பார்த்தீங்கன்னா வீட்டில் கார் நிப்பாட்டுறதுக்கு இடம் இல்லை. எப்படி வளர்ந்தார்? நான் ஏன்டா ரோட்டில் கடை விற்கணும், நான் ஏன்டா ரோட்டில் கடை போடணும், நான் ஏன்டா ரோட்டில் என்ன வியாபாரம் பண்ணணும்னு நினச்சிருந்தேன்னா இன்றைக்கி நாளாக இருப்பியா? இல்லை. ஸோ தயவு செஞ்சுட்டு மக்களே, படிப்புக்கும் பதவிக்கும் படிப்புக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லை. படிப்புன்றது வேறு, நடைமுறை வாழ்க்கைன்றது வேறு. உங்களுக்கு ஒன்று தெரியலையா, உங்களுக்கு கிடச்சிருக்கா, பண்ணுங்கள். கஷ்டப்பட்டீங்கன்னா இன்றைக்கி கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு 10 வருஷம்
நீங்கள் 40 பேர் வேலை கொடுப்பீங்க. ஸோ கிடைச்சதை தயவு செஞ்சு பிஸ்மில்லான்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிடைச்சது போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு எடுத்துக்கிட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லி பிரபஞ்சத்தை நன்றி சொல்லிவிட்டு வேலை ஆரம்பிங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க இன்னொருத்தர வீடியோ பாருங்கள், புரியும் இன்ஷா அல்லாஹ். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான சிறப்பான தகவலாக கொடுத்ததற்கு நன்றி பாய். நன்றிம்மா.